அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல்-குர்ஆனின் தமிழாக்கத்திலிருந்து ஆல் இம்ரான் தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாவிடம் இருவிரு வகை மனிதர்களுக்கும் இடையில் வேறுபட்ட படிதரங்கள் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். திண்ணமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருக்கு மகத்தான பேருதவி புரிந்துள்ளான். அதாவது அவர்களிடையே தன்னுடைய வசனங்களை ஓதி காமிப்பவரும் அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவரும் அவர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அவன் தோற்றுவித்தான். ஆனால் அவர்களோ இதற்கு முன் அப்பாட்டமான வழிகேட்டில்தான் இருந்தார்கள். எனவே உங்கள் நிலை என்ன உங்கள் நிலை? உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள். ஆனால் பத்ரு போரில் இது போன்ற 2 மடங்கு துன்பம் உங்கள் கைகளால் எதிரிகளுக்கு ஏற்பட்டதே. நபியே, நீர் அவர்களுக்கு கூறும், இத்துன்பம் உங்களால் தான் வந்தது. திண்ணமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். இரு சாரரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு வந்த துன்பங்கள் அல்லாவின் நாட்டத்தினால் தான் ஏற்பட்டன. மேலும் உங்கள் நம்பிக்கையாளர்கள் யார், நயவந்தர்கள் யார் என்று அல்லாஹ் இனங்கண்டு கொள்வதற்காக தான் ஏற்பட்டன. வாருங்கள், இறைவழியில் போர் புரியுங்கள், அல்லது குறைந்தபட்சம் உங்களின் நகரத்தையாவது தற்காத்து கொள்ளுங்கள் என்று இந்த நயவந்தர்களிடம் கூறப்பட்டது. அதற்கு இன்று போர் நடைபெறும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்களும் உங்களை நிச்சயம் பின்தொடர்ந்து வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் கூறிய நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்புடன் குஃபுருடன் அவர்கள் மிக நெருக்கமாய் இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை நாவினால் கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிவனாய் இருக்கின்றான். இவர்கள் எத்தகையார்கள் என்றால், தாம் போரில் கலந்து கொள்ளாததுடன் அதில் பங்கு பெற்று கொல்லப்பட்ட தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். நபியே, நீர் அவர்களிடம் கூறும், நீங்கள் வாய்மையுடையோராயின் மரணம் வரும்போது உங்களை விட்டு அதனை தடுத்து விடுங்கள், பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.